ஓம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 20ஆம் நாள் 4/3/2026 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களையும் வணங்கி பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ளே அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது இந்த புதன்கிழமை. எந்த ஒரு காரியங்களை செய்கின்ற பொழுதும் புதன்கிழமை அமைந்தால், ஒரு வீட்டிலே ஒரு கிரகப்பிரவேசம் புதன்கிழமை அமைந்தால் அற்புதம். வீட்டிலே ஒரு திருமண வைபவம் புதன்கிழமை அமைந்தால் அது ஒரு அற்புதம். ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் புதன்கிழமையிலே அமைந்தால் அபரிமிதமான சக்தியை கொடுக்கும். இந்த புதன்கிழமை அவ்வாறு சிறப்பு கொண்டது. அதனாலே தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று முன்னோர்கள் சொன்னார்கள். அவ்வாறு அந்த புதன்கிழமை இன்றைய தினம் இந்த புதன்கிழமையிலே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் உயர்வுகளை சிறப்புகளை பெருமைகளை மகிமைகளை வகுத்து சொன்னவர் 1.5 வரியிலே இந்த திருக்குறள் என்கின்ற பொக்கிஷம் தந்த திருவள்ளுவ பெருமான். அது அந்த 1.25 வரியிலேக்குள்ளே இந்த திருக்குறள் ஒரு வாழ்க்கை தத்துவங்களை 1330 குறள்களாக 133 அதிகாரங்களாக கொடுத்தவர். அறத்துப்பால் ஒவ்வொரு சிறப்பும் பொருள்பால் காமத்துப்பால் என்று பிரித்து வகுத்து மனித வாழ்க்கையிலே பலவற்றை கொடுத்தவர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்கே உலகு. ஒரு பிள்ளை அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமை, அப்பா பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை, கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு, இவ்வாறு வாழ்க்கையிலே ஒரு தம்பதிகள் எவ்வாறு வாழ வேண்டும், இல்லறத்திலே வாழுகின்றனுடைய வாழ்க்கை என்ன, இவை எல்லாவற்றையுமே இந்த 1.25 அடியிலே சொல்லிக் கொடுத்தார். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்றார். ஒரு இல்வாழ்வு வாழுகின்றவனுக்கு இந்த பண்பும் பயனுமாயிருப்பது எது? அன்பும் அறனும். அழகாக சொன்னார். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பு நிறைந்தவராக இருக்க வேண்டும், அறம் தர்ம சிந்தனை கொண்டு இருக்க வேண்டும். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கையில் இருக்கின்றவர்கள் அன்புள்ளவர்களாக கணவன் மனைவி மீதும் மனைவி கணவன் மீதும் அப்பா அம்மா பிள்ளைகள் மீதும் அந்த உறவுகளோடு அன்பாக பழக வேண்டும். தர்ம சிந்தனை இருக்க வேண்டும். அறம் செய்ய விரும்பு என்றால் அவை அந்த அறம் தர்மம் செய்ய வேணும். அவ்வாறு இருந்தால் பண்பும் பயனும் அதுவாக மாறிவிடும். அதே போல ஒரு தகப்பனுக்கு பிள்ளை கொடுக்கின்ற பெருமை. அவ்வாறு மகன் தந்தைக்காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் என்னும் சொல்.
இவ்வளவு அழகாக சொன்னார். ஒரு சபையிலே ஒரு மகனுக்கு பெருமைகள் சிறப்புகள் 4 பேர் பாராட்டுகிறார்கள் என்கின்ற பொழுது அங்கே உள்ளவர்கள் எண்ணுவார்களாம், இவ்வளவு சிறந்த ஞானம் உள்ளவனாக, அறிவுள்ள சிறந்த ஒரு மாணவன் என்று பாடசாலையில் கூட பெருமையாக சொல்லப்படுகின்ற பொழுது, இவ்வாறு ஒரு பிள்ளையை பெறுவதற்கு இவன் தந்தை என்ன தவம் செய்தானோ, என்ன புண்ணியம் செய்தானோ, அந்த பெருமையை பிள்ளைகள் கொடுக்கும். இவ்வாறு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குறளிலே அழகாக சொல்லியிருப்பார். அவ்வாறு அந்த திருக்குறள் தந்த திருவள்ளுவப் பெருமானுடைய குருபூஜை நாள். இந்த குருபூஜையிலே நாமும் வள்ளுவப் பெருமானை நினைத்து வருங்கால சந்ததிக்கு வள்ளுவருடைய சிறப்புகளை, குறளின் பெருமைகளை எல்லாம் எடுத்து கூறி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தினமும் ஒரு குறள் பாடம் பண்ண வையுங்கள். வாழ்க்கையிலே சிறப்புகள் கிடைக்கும். இந்த நல்ல சிந்தனையோடு தொடர்ந்து நாம் இவை பற்றி சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபம்.